தங்கராஜ் மதியோட காலேஜுக்கு போய் மதிய கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு போறாரு. மதிய அப்பதான் கிளாஸ விட்டு வெளியே வரான். இவன் எதுக்கு இங்கே வரான்? ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்றாள். காரியம் இல்லாம காலேஜ் போற மாட்டேன்னு நினைக்கிறாங்க. வாங்க, என்ன விஷயம் இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க மதி. அதுக்கு தங்கராஜ் வராத ஒரு போலீஸ் இப்ப வர வச்சுக்கிட்டு, என்னம்மா மதி இப்படி கேட்டுட்ட? உன்னையும் சுரேஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் தான் வந்தேன். பெரிய இடத்துல இருந்து நான் தேடி வந்திருக்கேன். என்ன கூட்டிட்டு போகவா? அதுவும் இந்த நேரத்துலயா? என்ன விஷயம்னு சொன்னா நல்லா இருக்கும். விஷயமா? உனக்கு சுரேஷுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். போன் பண்ணா நீ எப்படி எடுக்க மாட்ட? வேலை பிஸின்னு சொல்லி தட்டி கழிப்பானதான் எனக்கு தெரியும். அத நானே நேர்ல வந்துட்டேன். வண்டியில போலாம் அப்படிங்கிறாரு. இல்ல, நான் இப்ப முடியாது. காலேஜ் பெர்மிஷன் வாங்கணும், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் உன்னோட கரஸ்பாண்டன்ட் கிட்ட நான் பேசிட்டேமா. தங்கராஜ் சொன்னா மறுவார்த்தை பேச இந்த ஊர்ல யாருக்கும் தில்லு கிடையாது. நீ கிளம்பு. அவர் சொல்லிருக்கலாம், ஆனா எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல லஞ்ச் பிரேக் வரும். அது வரைக்கும் எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. நீங்க கிளம்புங்க. நான் கரெக்டா லஞ்ச் டைமுக்கு சொந்த வண்டியிலேயே இல்ல தனியாவே அங்க வந்துடுறேங்கிறாங்க. என்ன மதி, நான் இவ்வளவு தூரம் கூப்பிட வந்தா நீ இவ்வளவு திமிரா பேசுற? வருவேன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். வண்டி எதுவும் அனுப்பணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே வந்துடுறேன், நீங்க கிளம்புங்கிறாங்க. தங்கராஜு அங்கிருந்து சீக்கிரமா கிளம்பிடுறாரு. என்ன மதி, இவ்வளவு பெரிய ஆளு உங்ககிட்ட வந்து இவ்வளவு இறங்கி பேசுறாரு. நீங்க என்னடானா இவ்வளவு கராரா பேசி அனுப்பிட்டீங்க. பேசுறது நல்லது மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன பிளான் வச்சிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு இப்போதைக்கு அவர் கூட போக விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். ரேவதியும் மலரும் எல்லாமே சமைச்சு முடிச்சிடுறாங்க. ஹால்ல சுரேஷ் உட்காந்து இருக்காரு. தங்கராஜ் அப்பதான் வர்றாரு. ஏய் சுரேஷ், நான் காலேஜுக்கு போய் மதிய கூப்பிட்டேன். அவன் இன்னும் 1 மணி நேரத்துல வர்றேன்னு சொல்லியிருக்கா. அவ திமிர் பிடிச்சுவ, தனியா வருவாளான்னு தெரியல. நீ பேசாம இப்பவே வண்டி எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போய் அவளை கையோட கூட்டிட்டு வாடா. என்ன மாமா நீங்க, அவதான் வர்றேன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் எதுக்கு நான் போகணும்? எனக்கு டியூட்டி வேற இருக்கு. மாமா சொன்னா அதுல ஒரு அக்கறை இருக்குண்டா. உங்க அப்பா அம்மா எல்லாரும் நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் உங்களை வாழ வைக்கணும், ஒரு நல்ல விருந்து வச்சு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். சமையல் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. நீ போய் அவளை கூட்டிட்டு வா. பேஷோ அரமானசோட தலையாட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு ஆட்டோ வந்து நிக்குது. அதுல இருந்து மாதிரி நேரம் இறங்கி வீட்டுக்குள்ள வராங்க. அடடே, இப்பதான் சுரேஷ் உன்னை கூட்டிட்டு வர அனுப்பலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்டியா மதி? நீ வரமாட்டேன்னு தான் நினைச்சேன். நான் வர்றேன்னு சொன்னா கண்டிப்பா வருவேன். அதுக்காக மத்தவங்களை அனுப்பி என்னை வற்புறுத்தணும்னு அவசியம் இல்ல. அப்ப சுரேஷ் என்ன பண்றாரு, அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் கூட்டிட்டு உள்ள வராங்க. மதி கோவமா இருக்கிற மலர்கிட்ட பேசலாம் அப்படின்னுட்டு அவங்க கிட்ட போறாங்க. மலரக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. மலர எந்த பதிலும் சொல்லல. அக்கா, என் மேல உங்களுக்கு கோவமா இருக்கு, எனக்கு புரியுது. அன்னைக்கு சண்டையில ஏதோ ஒரு நான் வார்த்தையை விட்டுட்டேன். ஆனா நிஜமாவே உங்களை காயப்படுத்தணும்னு எந்த இன்டென்ஷனும் எனக்கு கிடையாது. வேணும்னே எதையும் பண்ணல. மலர் மதிய கோவமா பார்த்து, உனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு நீ சொல்லலாம் மதி. ஆனா நீ பேசின வார்த்தை எனக்கு எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ படிச்சவ, பெரிய வேலையில் இருக்கிறவ. நாங்கெல்லாம் உனக்கு முன்னாடி சாதாரணமா தெரிஞ்சிருக்கலாம். ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல எனக்கு எல்லாரையும் பத்தியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சுரேஷும் மாமாவும் பண்ற விஷயங்களை வச்சுதான் நான் இந்த குடும்பத்தையே தப்பா கெஸ் பண்ணேன். யாரையும் நான் மனசு விட்டுப்பேன். அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஆனா இப்ப எனக்கு புரியுது. நீ இப்ப இதெல்லாம் பேசி என்னாக போகுது மதி? நீ சுரேஷ கீழே தள்ளிவிட்டா அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்க. ஒரு புருஷன் பொண்டாடிக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும் இந்த அளவுக்கு போவாங்களா? நீ எங்களை மதிக்கலைன்னாலும் பரவாயில்ல, புருஷனையாவது மதிச்சியா? அக்கா, அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு சுரேஷும் சொல்லல, நானும் சொல்லல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் யாருக்கும் துரோகம் பண்ண நினைக்கல. இந்த விருந்து நீங்களும் ரேவதி அண்ணியும் எனக்காக தான் சமைச்சீங்கன்னு தெரிஞ்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தயவு செஞ்சு என் மேல இருக்கிற கோபத்தை விட்டுருங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சுலபம் மதி. ஆனா உன்னால ஏற்பட்ட காயங்கள் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. இப்ப எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. அங்க போய் உன்னோட இடத்துல உட்காரு. விருந்து உனக்காகதான், நல்லா சாப்பிடு. ஆனா என்கிட்ட பழையபடி பேசணும்னு மட்டும் இப்ப எதிர்பார்க்காதங்கிறாங்க. எல்லாரோட இந்த வார்த்தை மதியம் ரொம்ப காயப்படுத்திடுச்சு. ரேவதி மலர்கிட்ட, மலர் மதி இப்ப கொஞ்சம் கோபத்துல இருக்கா, அவளை விடு, போக போக எல்லாம் சரியாயிடும், நீ வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. விருந்துக்கு பாகியராஜும் வந்து உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க. அத பார்த்த தங்கராஜ் அம்மாவோட வயிறு எரியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா என் மகனை தங்கராஜ், நான் அப்பவே சொன்னல, இவனுக்கெல்லாம் எதுக்குடா தடபுடலா ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் வச்சு விருந்து? இத்தனை வருஷமா இவனை நாய் மாதிரி ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தோம்ல, அப்படியே வச்சிருக்கணும்டா. காசு பணம் வந்துட்டா உடனே இவனுக்கெல்லாம் திமிர் வந்துரும். என் பொண்ணு, என் பெத்த மக சாகருக்கு காரணமான இந்த ராசி இல்லாத பாவி குடும்பத்தை வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்புடா. இவனுங்க கால்பட்ட இடமே விளங்காம போயிடும். இப்படி அந்த அம்மா பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் மலருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துருச்சு. மத்த வார்த்தையை அளந்து பேசுங்க. உங்களோட இந்த வீணா போன விருந்து எங்களுக்கு ஒண்ணும் இங்க வேண்டி கிடக்கல. நாங்க ஒண்ணும் உங்க வீட்டு சாப்பாடுக்கு பிச்சை எடுக்கல. ஏதோ சுரேஷும் அதிகம் சேர்த்து வைக்கிறோம், நீங்க பெரிய மனுஷன் மாதிரி கூப்பிட்டீங்களேன்னு ஒரே மரியாதைக்கு தான் என் புருஷன் பேங்க்ல 1000 வேலை இருந்தும் ஓடி ஓடி இங்க வந்தாங்க. ஆனா நீங்க வழக்கம் போல உங்க நச்சு புத்தியை காட்டிட்டீங்க. இந்த முறையாவது இந்த வீட்டுக்கு வந்து நாங்க அவமானப்படாம நிம்மதியா போயிருக்கோமா?
இன்னைக்கும் எங்களை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு பிளான் பண்ணி நாடகம் ஆடி கூப்பிட்டீங்க. இதுக்கு பேர் விருந்து இல்ல, விஷம்ங்கிறாங்க. மலர் இப்படி பேசினது தங்கராஜ் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் நம்மளோட அம்மாவை இவெல்லாம் எதிர்த்து பேசுறாளே அப்படின்னுட்டு, மலரே என்னடி சும்மா கத்தி பேசுற? எங்க அம்மாவை வைத்து அவங்க முகத்துக்கு நேரம் நின்னு பேசுற அளவுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஒரு பொம்பளையா லட்சணமா அடங்கி இருக்க கத்துக்கோ. என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என் மாவுக்கே நீ சட்டம் பேசுறியா அப்படின்னு திட்டுறாரு. ராஜலட்சுமி இந்த சண்டையில குறுக்கிட்டு மலர திட்டுறாங்க. மலரு, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசாத. பெரியவங்க முன்னாடி நின்னு இப்படித்தான் வாயடிப்பியா? அத்தை என்னவோ தெரியாம பேசிட்டாங்கன்னா நீயும் கூட கூட பேசுவியா? அவங்களுக்கு இருக்கிற ஆத்திரமும் வேதனையும் உனக்கு புரியுதாடி? மலருடனே, ஆனா அத்தை அவங்க என் புருஷனையும் நம்ம குடும்பத்தையும் கேவலமா பேசுனாங்க. அட நிறுத்தடி முதல்ல. அவங்க பேசுவாங்கடி, ஏன்னா அவங்க பெத்த மகளை இழந்துட்டு நிக்கிறாங்க. வயித்துல ஈரம் இருக்க எந்த தாயும் அந்த பெத்த வயித்துல வழியில 4 வார்த்தை பேசத்தான் செய்வாங்க. அந்த பாசத்திலயும் வழியிலயும் அவங்க 1-2 வார்த்தை சொல்லிடணும்னு சொன்னா அதை சகிச்சுக்கிட்டு போக உனக்கு என்னடி குறைஞ்சு போச்சு? நீ ஏன் வாய மூடிக்கிட்டு பேசாம இருக்க கூடாது? சும்மா இருக்கிற சண்டையை ஏன் பெருசு பண்ற? உடனே காமாட்சி பார்த்து, பாத்தியா ராஜலட்சுமி, நீ வளர்த்த லட்சணத்தை? ஒரு மருமக என் மகனை எதிர்த்து பேசுற. ராஜலட்சுமி உடனே, சம்பந்தி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இவளுக்கு இன்னும் விவரம் பத்தல. மலரு, தங்கராஜ் அண்ணன் வயசுல உன்னை விட மூத்தவர், பெரிய இடத்து மனுஷன். அவரே கோபப்பட்டு கத்துனா கூட நீ தலை குனிஞ்சு போகணுமே தவிர இப்படி திமிரா நின்னு ஞாபகம் பேசக்கூடாது. அவங்க பெத்த புள்ள போன துக்கத்துல இருக்கிறவங்க. அவங்க என்ன சொன்னாலும் வாய மூடிக்கிட்டு அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தானே. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாந்த வேலை? பேசாம உள்ள போடிங்கிறாங்க. ராஜலட்சுமியோட இந்த திடீர் கோவமும் மலரை இப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்னுட்டு பாக்யராஜுக்கு சொல்லிட்டு கோவம் வருது. பாக்யராஜ் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க மலரை இப்படி எல்லாரும் முன்னாடியும் போட்டு திட்டுறீங்க? அவ என்ன தப்பா பேசிட்டா? தப்பு நடக்கிறது இடத்துல ஒரு நியாயத்தை கேக்குறது ஒரு குத்தமாமா? டேய் பாக்யராஜ், நீயுமாடா அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வர்ற? பெரியவங்க இருக்கிற இடத்துல அவ எப்படிடா இப்படி கூட கூட பேசலாம்? அவளுக்கு இன்னும் அடக்கம் பத்தலடா. அடக்கம்னா என்னம்மா? நம்ம குடும்பத்தை உங்க பெத்த மகனை இவங்க எல்லாரும் சேர்ந்து நாய் மாதிரி அசிங்கப்படுத்தும் போது வாயை மூடிக்கிட்டு கை கட்டி வேடிக்கை பாக்குறது தான் அடக்கமா? எனக்காகவும் நம்ம குடும்பத்தோட மானத்துக்காகவும் இந்த அம்மா பேசினா. ஆனா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம மத்தவங்க முன்னாடி அவளை இவ்வளவு கேவலமா இன்ஸ்டால் பண்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா? அவ சம்பந்தியை எதிர்த்து பேசுறாடா. அவளுக்கு ரேவதி இங்க வாழ்றாங்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? அவங்க பெத்தவங்க பிள்ளைய இழந்தவங்க. அந்த வழியில அவங்க 2 வார்த்தையை சொன்னா அதை சகிச்சுக்கிட்டு போகணுமே தவிர இப்படி தெனாவட்டா நின்று சண்டை இழுக்க கூடாது. நீயும் அவளுக்கு பின்னாடி நின்று ஆடாதாங்கிறாங்க. புள்ள போன வழி அவங்களுக்கு இருக்குதுமா, அது எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக இத்தனை வருஷமா இவங்க நம்மள குற்றவாளிக்கு முன்னு நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறதை நாம ஏன் சகிச்சுக்கணும்? இன்னைக்கு நான் லேட்டா வந்தது ஒரு குத்தமா? அதுக்கு என் பொண்டாட்டியை இவங்க இவ்வளவு கேவலமா பேசுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ராஜலட்சுமி உடனே, பாக்யராஜ் வாய மூடுறா. அவங்க கோவப்பட்டா 4 வார்த்தை விளத்தா செய்யும். நாம அவங்க கிட்ட அடங்கி போறதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. அவளுக்கு புத்தி சொல்ற வேண்டிய நீயே இப்படி பேசினா இப்படி? பெரிய இடத்த மனுஷன் தங்கராஜனா என்ன வேணா பேசலாமாமா? காசு பணம் இருந்தா அடுத்த வீட்டு பொம்பளை என்ன வேணா சொல்லி அசிங்கப்படுத்தலாமா? இந்த வீட்டுக்கு வந்தா எப்பவுமே நமக்கு அவமானம் தான் மிஞ்சும் தெரிஞ்சும் நீங்க இன்னும் இங்க அவங்க கால்ல போய் விழுங்குறீங்களே, எனக்கு அதை நினைச்சாதான் அசிங்கமா இருக்கு. இனிமே மலரை யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், அது நீங்களா இருந்தாலும் சரின்ட்டு பாக்யராஜ் அவங்க அம்மாவை பார்த்து பேசினது ராஜலட்சுமியால தாங்கிக்கவே முடியல. நம்ம பையன் இப்படி எல்லாரும் முன்னாடியும் நம்மளை கேவலப்படுத்திட்டானேன்ட்டு வருத்தப்படுறாங்க. அதே சமயத்துல மலரு பாக்யராஜ் முதல் முறையா அதுவும் தங்கராஜ் வீட்டு ஆளுங்க முன்னாடி மலருக்காக அவர் சப்போர்ட் பண்ணி பேசுனது நினைச்சு முருகிதான் போறாங்க.